ஒரு தடவை அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் ஒரு கோரிக்கையை எடுத்துக்கிட்டு வராங்க. என்னவென்று யார் ரசூலுல்லாஹ், எங்களுடைய வீடுகளுக்கு தண்ணீர் வரவில்லை, இல்லை எங்களுடைய வீடுகளிலே லைட்டுகள் எரியவில்லை, எங்களுடைய தெருக்களின் தெருவிளக்குகள் எரியவில்லை என்பதாக அல்ல. மாறாக முழுக்க முழுக்க மறுமையை பற்றிய சிந்தனை, மறுமையை பற்றிய சிந்தனையில் அதனுடைய நன்மைகளை நாங்கள் எவ்வாறாக பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ், எங்களில் பணக்காரர்கள் இருக்கிறார்கள், ஏழைகளும் இருக்கிறோம். பணக்காரர்கள் அவர்களும் தொழுகிறார்கள், நாங்களும் தொழுகிறோம். அவர்களும் ஜக்காத்து கொடுக்குகிறார்கள். ஆனால் எங்களால் ஜக்காத்து கொடுக்க முடியாது. அவர்கள் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா அமலையும் செய்கிறார்கள். ஆனால் பணம் என்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது தர்மத்தை வைத்து அவர்களுடைய நன்மை எங்களை விட உயர்ந்து விடுமோ என்கிற ஒரு அச்சம், ஒரு பயம் எங்களிடத்திலே இருக்கிறது என்பதாக தூதரினுடைய சஹாபாக்கள் தூதரிடத்திலே இதை ஒரு கோரிக்கையாக வைக்கிறார்கள். அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு துணைக்கு பின்னால் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் ஆகிய திக்ர்களை 33 தடவைகள் ஓதிவிட்டு வாருங்கள் என்பதாக சொன்னவுடன் இது அந்த நன்மையை உங்களுக்கு சரிபாதியாக பிரித்து தரும் என்பதாக அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சஹாபாக்கள் அதை செய்து கொண்டு வருகிறார்கள். காலங்கள் ஓட பணக்கார சஹாபாக்களும் இந்த செய்திகளை அறிந்து கொண்டு அவர்களும் அந்த திக்ர்களை எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சஹாபாக்கள் மீண்டும் வருகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், பணக்காரர்களும் இந்த திக்ரை எடுக்க ஆரம்பித்து விட்டார்களே, எங்களை விட நன்மைகளில் அவர்கள் உயர்ந்து விடுவார்களோ என்பதாக அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்க ரசூலுல்லாஹ், அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு தான் நாடியதிலிருந்து நன்மைகளை தர வேண்டும் என்று நினைத்து விட்டால் அவன் தந்து விடுவான் என்பதாக ரசூலுல்லாஹ் அந்த இடத்திலே சஹாபாக்களுக்கு புரியும்படியாக, அறியும்படியாக, தெரியும்படியாக ஒரு விளக்கத்தை சொல்லி அனுப்புகிறார். இந்த இடத்திலே நாம் யோசிக்க வேண்டியது, நாமெல்லாம் காசு பணம், ஒரு இடத்திலே காசு பணம் இருக்கிறது என்று சொன்னால் அவன் பணக்காரனாக இருக்கிறான், நன்றாக வாழ்கிறானே என்பதாக யோசிப்போம். ஆனால் அவன் தர்மம் செய்வான், அவனும் தர்மம் செய்ய வேண்டும், அவன் தர்மம் செய்கிறான், அதை பார்த்து நாம் பொறாமை கொண்டு நாமும் செல்வம் வந்தால் தர்மம் செய்வோமே என்கிற நியத் வந்தது என்று சொன்னான். அந்த நியத் என்பது இஸ்லாத்தில் கூடுமே தவிர மாற்றதாக நியத், எதிர்மறையான நியத்துகள் என்பது கூடாது. ஆகவே வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் அவனுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய செல்வந்தர்களாக ஆக்கிய அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.